ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2199வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய திருவெழுகூற்றிருக்கை பாசுரத்தின் 2வது பகுதியை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். ஒருமுறை 2வது பகுதி பாசுரம். ஒருமுறை இரு சுடர் மீதினில் இயங்கா மும்மதில் இலங்கை இரு கால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈர் எயிற்று அழல்வாய் வாளியின் அட்டனை என்பது 2வது பகுதி. ஒருமுறை இரு சுடர் மீதினில் இயங்கா மும்மதில் இலங்கை இருகால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈர் எயிற்று அழல்வாய் வாளியின் அட்டனை. இதனுடைய பதபதார்த்தம் பார்க்கலாம். ஒரு முறை ஒரு தரங்கூட இரு சுடர் சந்திரன் சூரியன் பயத்தினால் மீதினில் இயங்கா மேலே சஞ்சரிக்க உலவ முடியாததும் மும்மதில் நீர் மலை காடு என்கின்ற 3 அரண்களை உடையதுமான இலங்கையை இருகால் வளைய 2 நுனியும் வளைந்த ஒரு சிலை ஒப்பற்ற சார்ங்கம் எனும் வில்லில் ஒன்றிய ஈரெயிற்று பொருந்தியதும் 2 பற்களை உடையதுமான அழல்வாய் நெருப்பை கக்குகின்ற வாயை உடையதுமான வாளி அம்பு வாளியின் அம்பினால் அட்டனை சுட்டு ஒளித்தாய். இனி வியாக்கியான விவரணம் பார்க்கலாம். இனி அடுத்தபடியாக தான் விளைத்த பயிருக்கு உழவன் தானே களையெடுப்பறைப்பவனும் ஆவது போலே படைக்கப்பட்ட உலகினை அழிக்கும் அசுரர்களை அழிப்பவனும் எம்பெருமானே என்கிறார் இப்பகுதியில். இரு சுடர் ஒரு முறை மீதினில் இயங்கா. சந்திர சூரியர்கள் ஒரு தரம் கூட இந்த இலங்கையின் மேலே உலாவ பயப்படுவதா இருப்பதாய் இரு சுடர் ஒரு முறை மீதினில் இயங்கார். விசோ தேதி சூரியக பரமாத்மாவிடம் பயத்தால் சூரியன் உதிக்கிறான் என்று பரமாத்மாவிடம் பயத்தால் தப்பாமல் உதித்து ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் கூட நைனம் சூரியக பிரதபதி. ராமாயணம் பாலகாண்டத்திலே சொல்லப்பட்டபடி ராவணனை சூரியன் தன் கிரகங்களால் கொளுத்துவதில்லை. நைனம் சூரியக பிரதபதி என்கிறபடியே ராவணனிடம் பயத்தால் இலங்கையின் மேல் சஞ்சரித்து தன் கிரணங்களால் கொளுத்துவதில்லை என்று கூறப்படுகிறது அல்லவோ. சூரியனுக்கு சொன்ன நியாயம் சந்திரனுக்கும் ஒக்கும். ஆகையாலே சந்திர சூரியர்கள் ராவணனிடம் பயத்தால் ஒரு முறை கூட இலங்கையின் மீது சஞ்சரிக்காமல் இருந்தனர் என்கிறார் ஆழ்வார். சூரியனுக்கு மும்மதில் இலங்கை மலையரண் நீரரண் காட்டரண் என்கின்ற 3 வகைப்பட்ட அரணையும் உடையதான இலங்கை நினைத்தவர்கள் எல்லாம் அஞ்ச வேண்டும்படியான கொடுமையை உடைய அரக்கர்கள் குளவிகள் கூடு கட்டி கொண்டு கூடியிருப்பது போல சேர்ந்திருந்து அம்மன கூத்தடிக்கும் தேசத்தை அல்லவோ அழித்தது, இலங்கையை அழித்தது. எப்படி அழித்தான் என்றால் இருகால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈர் எயிற்று அழல்வாய் வாளியின் அட்டனை. 2 நுனியும் இரு கால் வில்லினுடைய 2 நுனியும் வளைந்து நிற்கும் ஒப்பற்ற சார்ங்கம் என்ற வில்லிலே பொருந்தியதாய் இருகால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈர் எயிற்று அழல்வாய் 2 பற்களை உடையதாய் நெருப்பை உமிழ்கின்ற அம்பாலே சுட்டு ஒளித்தாய் இலங்கையை. இருகால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈர் எயிற்று அழல்வாய் வாளியின் அட்டனை. அட்டனை என்றால் சுட்டு ஒளித்தாய் என்று பொருள். அழல்வாய் வாளி தொடுக்கும் போது அம்பாக தோன்றும், எதிரியின் மேலே விழும்போது நெருப்பாக பாயும் வாளியின் அட்டனை. அயனை ஈன்றனை என்று முதல் பகுதியிலே சொல்லப்பட்டதல்லவா. அயனை ஈன்றனை என்ற இடத்தில் சொல்லப்பட்ட பிரம்ம சிருஷ்டியை போல சங்கல்பத்தாலே தன் நினைப்பாலேயே செய்யாமல்
போர்க்களத்தில் நேருக்கு நேர் நின்று அம்பால் எதிர்த்து ராவணனை சித்திரவதை செய்தான் என்பது கருத்தாகும். ஒரு முறை இரு சுடர் மீதினில் இயங்கா மும்மதில் இலங்கை இருகால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈரையிற்றழல்வாய் வாளியின் அட்டனை. தன்னை பிரித்த பாவியான ராவணனை அழியச் செய்தவள் பிராட்டி அல்லவே, நீ என்றோ அதுபோலவே என்னை உன்னிடமிருந்து பிரிக்கும் இந்த சம்சாரத்தையும் அதற்கு மூலமாக அவித்யா கர்ம வாசனை ருசிகளையும் நானே போக்கிக் கொள்ள இயலாது, நீயே போக்கி தர வேண்டும் என்பது இதனுடைய கருத்தாகும். அடுத்து பெரியவாச்சான் வெளியினுடைய அடுத்த உரை. இந்த இடத்திற்கு பொருத்தமாக முதல் திருவந்தாதியின் பொய்கையாழ்வார் அருளிய பாசுரம் அனுசந்திக்கத்தக்கது. அடைந்த அருவினையோடு அல்லல் நோய் பாவம் மிடைந்தவை மீண்டு ஒழிய வேண்டில் நுடங்கு இடையை முன் இலங்கை வைத்தான் முரணழிய முன்னொரு நாள் தன் வில் அங்கை வைத்தான் சரண். அடைந்த அருவினையோடு அல்லல் நோய் பாவம் மிடைந்தவை மீண்டு ஒழிய வேண்டில். அடைந்த அருவினையோடு, அதாவது பாவங்களோடு, அடைந்த நாம் செய்திருந்த பாவங்களோடு துன்பங்கள், நோய், பாவம் இவையெல்லாம் இவற்றையெல்லாம் விட்டு ஒழிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நுடங்கு இடையை முன் இலங்கை வைத்தான். சீதா பிராட்டியை கொண்டு போய் இலங்கையில் வைத்தான் அல்லவா இல்ல ராவணன். அவன் முரண் அழிய முன்னொரு கால் தன் வில் அங்கை வைத்தான் சரண் என்று முதல் திருவந்தாதியிலே பாடுவார். இதற்கு பொருள் விரிவாக பார்க்கலாம். அடைந்த அருவினை முதலானவை இந்த ஆத்மாவுக்கு இயல்பானவை அல்ல. இரும்புரண்டையை நெருப்பிலே இட்டு காய்ச்சினால் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருக்கையாலே நெருப்பின் பரமாணுக்கள் சிற்றணுக்கள் இரும்போடு சேர்கையாலேயோ அல்லது நெருப்பின் குணத்தை இரும்பு அடைகையினாலேயோ இரும்பு உருண்டை நெருப்பின் ஒளியையும் நிறத்தையும் உடையதாவது போல நித்தியமான ஆத்மஸ்வரூபம் அனாதியாய் உள்ள அசித் பொருளோடு தான் சேர்ந்திருப்பதால் அந்த அசித்தாகிற, அதாவது அறிவற்றதாகிய உடலையே தானாக நினைக்கிறது. அப்படி நினைக்க செய்கிற அவித்யாகிற அஞ்ஞானமும் அறியாமையும் அதற்கு காரணமான கர்மம் வாசனை ருசி ஆகியவையுமான இவைகளே அருவினை, அழிக்கத்தக்க அரிதான வினைகள் எனப்படுகின்றன. அல்லல் நோய் முற்கூறிய அருவினைகளால் ஏற்படும் உடல் பந்தத்தினால் ஏற்படும் அல்லல் ஆதி எனப்படும் மனத்துன்பமும் நோய் வியாதி எனப்படும் உடல் துன்பங்களும் அல்லல் நோய். பாவம் இந்த உடல் கொண்டு செய்கின்ற புண்ணிய பாவங்களாகிற பாவம். முன்னர் உடல்களால் செய்யப்பட்ட கர்மங்கள் அருவினை என்று சொல்லப்பட்டு விட்டபடியாலே இங்கு இந்த உடலால் செய்யப்படும் கர்மங்களே இங்கு பாவம் என்னும் சப்தத்தாலே குறிக்கப்படுகின்றன எனலாம். மிடைந்தவை இப்படியாக ஒன்றுக்கொன்று காரியமாக அனாதிகாலமாக தொடர்ந்து வருகையாலே தொடக்கம் காண முடியாதபடி நெருங்கி இருக்கும் இவை. மிடைந்து என்றால் நெருக்கமாக இருப்பது என்று பொருள். நெருங்கி இருக்கும் இவை மீண்டு ஒழிய வேண்டில். புது ஆடையை கஞ்சிப்பசை நிறக்குறைவு முதலியவை தீர்ந்து நன்கு வெளுக்கச் செய்வது போலே படிப்படியாக செய்யாமல் பழைய ஆடையை ஒரே சமயத்தில் அழுக்கு போக வெளுப்பது போல ஒரே தடவையில் வாசனையோடு சுவட்டோடு இவை அனைத்தும் போக வேண்டும் என்று நினைத்தால் இதற்கு செய்ய வேண்டுவது என்ன என்றால் வலிய தடைகளை எளிதில் போக்க வல்ல எம்பெருமானை பற்ற வேண்டும் என்கிறார் மேலே. நுடங்கு இடையை எனத் தொடங்கி நுடங்கிடையை துவளாமல் நின்ற இடையை உடைய சீதா பிராட்டியை பார்த்தவர்களெல்லாம் பெருமாளை பிரிந்து இப்படி துவளும் இப்பிராட்டிக்கு என்ன ஆகப் போகிறதோ என்று அஞ்ச வேண்டும்படியான மெல்லிய இடையை உடைய எவளையல்லவோ இப்பாவி பிரித்தான், ராவணன் பிரித்தான் என்பது. முன் இலங்கை வைத்தான் முரணழிய. முன்பொரு நாளிலே இலங்கையிலே கொண்டு போய் சிறை வைத்த ராவணனுடைய வலிமை அழியும்படியாக முன்னொரு நாள் தன் வில் அங்கை வைத்தான் சரண். மேகத்திலே இந்திரவில் ஏற்பட்டது போல அழகிய திருக்கையிலே வில்லை வைத்த இவனே மிடைந்தவை மீண்டொழிய உபாயமாவான்.
முரண் அழிய வில் அங்கை வைத்தான். எதிரிகளை அழியச் செய்ய வில்லை எடுத்து நானேற்றி அம்பு ஈயும் வேண்டாம். வில் எடுத்து பிடித்த பிடியிலே எதிரிகள் மண் உண்ணும்படியாக இருப்பவன் என்பது கருத்து. சரண் வில்லை அழகிய கையிலே பிடித்தவனே உபாயம் என்றும் கொள்ளலாம். அல்லது அவனையே உபாயமாக பற்றுங்கள் என்று பிறர்க்கு விதிப்பதாகவும் கொள்ளலாம். நுடங்கிடையை முன் இலங்கை வைத்தான் என்பதற்கு கருத்து என்ன எனில், ஈஸ்வரனுக்கு அடிமைப்பட்ட ஆத்ம வஸ்துவை நாம் அனாதிகாலமாக நம்முடையதாக நினைத்திருப்பது பிராட்டியை பிரித்த ராவணனுடைய செயலோடு ஒக்கும் என்று உணர்த்துவதற்காக. தன்னை உபாயமாக பற்றினாருக்கு பிராட்டியின் விரோதியான ராவணனை போக்கியது போல தடைகளையெல்லாம் போக்கி தன்னை கொடுப்பான் எம்பெருமான் என்பதும் கருத்து. பிராட்டியோடு ஒத்த உறவு இந்த சேதனனுக்கு சர்வேஸ்வரனோடு உண்டு என்று உணர்த்தவும், உபாயமாக அவனை பற்றும் போது புருஷகாரமான இவளை முன்னிட்டு கொண்டு பற்ற வேண்டும் என்று உணர்த்தவும் நுடங்கிடையை என்று தொடங்கி அவளை பேசுகிறார் என்றும் கொள்ளலாம். ஒரு பேருந்தி இருமலர்த்த விசில் ஒருமுறை அயனை ஈன்றனை ஒருமுறை இருசுடர் மீதினில் இயங்கா மும்மதில் இலங்கை இருகால் அளைய ஒரு சிலை ஊன்றிய ஈரையீற்று அழல்வாய் வாளியின் அட்டனை. இல்லையெனலாம்படி இருந்த பொருளை உண்டாக்கிய எம்பெருமானாகிய உனக்கு உள்ள பொருளான எனக்கு ஒரு பெருமையை தருதல் அரிய செயல் அல்ல. பிராட்டியோடு கலப்பதற்கு தடைச்சுவராக இருந்த ராவணனை அளித்த உனக்கு என்னுடைய தடைகளை போக்குதல் அரிதல்ல என்பதனை காட்டுகிறார். பிரம்மனின் படைப்பு உன் நினைப்பினாலே சங்கல்பத்தினாலே நிகழ்த்தப்பட்டது. ராவணனை அழித்த செயல் நேருக்கு நேர் நின்று போரிட்டு நிகழ்த்தப்பட்டது. அம்பினாலே நிகழ்த்த முடியாத செயலை எம்பெருமான் தன் அழகாலே நிறைவேற்றிய செயல் இனி கூறப்படுகிறது. இந்த அளவிலே இந்த பகுதி, இரண்டாவது பகுதி, பாசுரத்தின் இரண்டாவது பகுதி விவரணம் நிறைவடைகிறது. இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம். பாசுரம் இதுவரை பார்த்த பகுதி, 2 பகுதிகளையும் சேர்த்து ஒரு முறை அன்வயிக்கலாம். ஒரு பேருந்தி இருமலர் தவிசல் ஒரு முறை அயனை ஈன்றனை ஒரு முறை இருசுடர் மீதினில் இயங்கா மும்மதில் இலங்கை இருகால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈர் எயிற்று அழல்வாய் வாளியின் அட்டனை என்ற இந்த பாசுர பகுதி, அற்புதமான இந்த பாசுர பகுதியை வியாக்கியான விவரணத்தை பார்த்தோம். இனி அடுத்த பகுதியை அடுத்த பதிவினுடன் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். குடந்தை ஆறாவமுத பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரம காருணிகர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.